அனைவருக்கும் வணக்கம். மதுரையில வந்து ஆடு, மாடுகள் மாநாடு போடப் போறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. அத வந்து கிண்டல், கேலி செய்ற மாதிரி தற்குறி வைஷ்ணவி போட்ட பதிவுக்கு எதிரா நம்ம வந்து ஒரு காணொளி பதிவு போட்டிருந்தோம். அது வந்து ஒரு ஏகோபித்த வரவேற்பு. கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த தற்குறி வைஷ்ணவிய நாம் தமிழர் கட்சி தம்பிங்க வந்து வச்சு செஞ்சீங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப எப்படி வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக வைஷ்ணவி வந்து பேசலாம்? உன் பேச்செல்லாம் வந்து விஜயோட நிறுத்திக்க. அண்ணன் சீமான் பக்கம் திரும்புன அப்படின்னா, எதிர்வினைகள் வந்து மோசமா இருக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம எச்சரிச்சிருந்தோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக திரும்பினால் மட்டும் இல்ல. ஒரு சாவ வந்து கொச்சைப்படுத்தி, கேலி கிண்டல் செய்து பதிவு போட்டாலும், நம்ம கேட்போம் அப்படிங்கிறத வந்து வைஷ்ணவிக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காணொளி பதிவு இது. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவர் வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து காவல்துறையினர்னால படுகொலை செய்யப்பட்டதுக்கு எதிர்த்து கண்டனம் எழுப்பி ஒரு அறிக்கை ஒண்ண வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கைக்கு வந்து நான் பதில் குடுக்க போறேன். நான் வந்து அத விமர்சிக்க போறேன் அப்படிங்கிற பேர்ல, இந்த தற்குறி வைஷ்ணவி என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அறிக்கையில தெளிவா குறிப்பிட்டிருந்தாரு. விஜய் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணம். தவறிழைத்த காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லி இவர் வந்து அறிக்கை விட்டிருந்திருக்காரு. ஒரு 2 பக்கத்துல. அதுக்கு இந்த தற்குறி வந்து ஒரு ரீப்ளே போட்டிருக்கு. ஒரு பதிவு வந்து மறுபதிவு போட்டிருக்கு. நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். நானும் ரவுடி தான். தாவேகா தலைவர். அதாவது விஜய் வந்து இந்த வடிவேல் காமெடியில வந்து வடிவேல் ஒரு டயலாக் சொல்லிட்டு போவார்ல. நானும் ரவுடி தான் பார்த்துக்க அப்படிங்கிற மாரி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பதிவு போடுறாங்க. அதனால நம்மளும் அறிக்கை விடணும். அப்படின்றதுக்காக விஜய் வந்து அந்த பதிவ போட்டிருக்காரு. அப்படின்னு சொல்லி விஜய கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல, அந்த ஒட்டுமொத்தமா வந்து ஒரு ஒரு நபர் வந்து காவல்துறையுடைய தாக்குதல்னால உயிரிழந்திருக்காரு. அத ஒட்டுமொத்தமா கொச்சைப்படுத்துற மாதிரி இந்த தற்குறி வந்து பதிவு போட்டிருக்கு. என்பது போல் உள்ளது உங்களுடைய அறிக்கை. அந்த அறிக்கையில நீதி வேண்டும். அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். காவல்துறைய கைது செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. உனக்கு வந்து இந்த அறிக்கை வந்து நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி இருக்கா? அதாவது ஒருத்தர எதிர்க்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ ஒரு தற்குறி, நீ ஒரு திடல் தற்குறி, நீ வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத வெத்து டப்பா, உன் மேல் மண்ட வந்து டப்பா, உள்ள வந்து ஒண்ணுமே இல்லாத வெத்து டப்பா அப்படிங்கிறது வந்து நீ போடக்கூடிய பதிவுகள்ல இருந்து தெளிவா தெரியுது. அவரு ஒரு நியாயம் கேட்டு ஒருத்தனோட உயிர் போயிருக்கு. 6 பேர் சேர்ந்து ஒருத்தன கொன்றுக்காங்க. அதுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டா, அந்த பதிவுல வந்து நீ நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு, அவர கலாய்க்கிறதா நெனச்சுக்கிட்டு, அஜித் குமாருடைய மரணத்த வந்து நீ கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருக்க. இதுதான் உண்ம. இதுல வந்து இந்த வழக்குகளில் காவல்துறை மீது களங்கம் உள்ளது போல் கூறிய உங்களுக்கு சட்ட போராட்டத்தை கையில் எடுக்க தெரியவில்லையா? அல்லது வழக்குகளை சந்திக்க தங்களிடம் போதுமான பணம் தான் இல்லையா? பைத்தியக்காரத்தனமா இல்ல? அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர். அவர் வந்து அரசாங்கத்த வலியுறுத்துறாரு. காவல்துறை மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த 6 பேர கைது செய்யணும் அப்படிங்கிறத சிறையில் அடைக்கணும்ன்றத வலியுறுத்துறாரு. இத தான் வந்து எடப்பாடி அவர்களும் வலியுறுத்தியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களும் வலியுறுத்தியிருக்காரு. அத தான் விஜய் வந்து அவருடைய அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்துறார். இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்ற டேக் வந்து இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகுறதுக்கு விஜய் ரசிகர்களும் ஒரு முக்கிய காரணம். விஜய் ரசிகர்கள் மட்டும் தாவேகா தொண்டர்கள் மட்டும் நான் காரணம்னு சொல்லல. அவர்களும் ஒரு காரணம். அதுக்கு வந்து விஜய் போட்ட பதிவு, விஜய் போட்ட அறிக்கை வந்து முக்கியமான ஒன்று. நீ அத கலாய்ச்சுக்கிட்டு, நீ வந்து இறந்தவன வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு, நீ விஜய வந்து கேவலப்படுத்துறேன், விஜய விமர்சிக்கிறேங்கிற பேர்ல, அங்க காவல்துறையால தாக்கப்பட்டு செத்தவனுக்குடைய சாவ வந்து நீ களங்கப்படுத்திட்டு இருக்க. இது வந்து தற்குறித்தனமானது. இது வந்து தற்குறித்தனமானதுன்றத விட, இது மிக மிக கேவலமானது. உனக்கு அந்த சாவ கண்டிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லன்னா, உனக்கு திராணி இல்லன்னா, ரூ. 200 வாங்கிட்டு, நீ பாட்டுக்கு கொலைச்சுட்டு போ. அத விட்டுட்டு, அ ஒருத்தன் செத்துருக்கான். அதுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல வந்து நீ நக்கல் நையாண்டி பண்ணிட்டு திரிஞ்சன்னா, இது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. இத நாம் தமிழர் கட்சிகள் அனைவரும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தாவேகாவுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து வைஷ்ணவிக்கு எதிரான கண்டன குரல்களை எழுப்பணும். ஏன்னா, எல்லை மீறி போயிட்டு இருக்க. நீ நாளுக்கு நாள் எல்லை மீறி போயிட்டு இருக்க. நீ எல்லை மீறி போறதுக்கு வந்து
அனைவரும் உங்களுடைய கண்டனத்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நிஜத்தில் ஹீரோ ஆக வேண்டும் என்றால் களத்தில் இறங்கி களமாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் மக்களுக்காக, அவர்களின் உரிமைகளுக்காக போராடிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் நிஜத்தில் ஹீரோ. யாரு? அங்க ஒரு சாவு நடந்திருக்கு. 6 போலீஸ்காரய்ங்க போட்டு ஒருத்தன அடிச்சு கொன்னுருக்காங்க. ஆ காவல்துறைய நேரடி கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரியல. பூ பறிச்சுட்டு இருக்காரா அவரு? தோட்டத்துல உட்கார்ந்து பூ பறிச்சுட்டு இருக்காரா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறதுக்கு உங்க கிட்ட தான தலைவரே வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாடு இருக்கு. அப்படின்னு சொல்லி அவர எதிர்த்து கேள்வி கேட்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? நம்ம வந்து விஜய் அரசியலுக்கு எதிரானவர்கள் தான். விஜய வந்து பல இடங்கள்ல கண்டிச்சு நம்ம பேசியிருக்கோம். அதுக்காக ஒருத்தனுடைய சாவுக்காக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நபர வந்து நீ வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு, நையாண்டி பண்ணிக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு, திமிருத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒருபோதும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. தாவேகா தொண்டர்கள், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், அ ம என்ன சொல்றது? ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அனைவரும், வைஷ்ணவி போன்ற சமூக ஊடகங்கள்ல வந்து உலவி வரும் தீய சக்திகளை, தற்குறிகளை கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய கண்டனங்கள நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்படி ஒரு சோகமான நிகழ்வு நடக்கிறப்ப, இந்த மாதிரியான தற்குறிகள், அரைவேக்காட்டுத்தனமா போடக்கூடிய கருத்துக்கள் வந்து நமக்கு பயங்கர ட்ரிகர் ஆகுது. நமக்கு வந்து மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்து படித்து தெரிந்து கொள்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.